இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னும் பொழுது அது ஒரே நாளில் நடக்கிற தேர்தல் கிடையாது. எஸ். ஒரு ஃபேஸ், அந்த ஃபேஸை இப்போ சாதாரணமாக 5 ஃபேஸ் 6 ஃபேஸ் 7 ஃபேஸ் வெஸ்ட் பெங்காலில் தான் 7 ஃபேஸ் வரைக்கும் நடத்துனாங்க கடந்த தேர்தலில். இந்த முறை 3 ஃபேஸ் நடத்துனாங்க. அதுமாதிரி கட்டங்கள் ஃபேஸ் நாடு முழுவதும் தேர்தல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு 10 ரவுண்டாவது ஓடும். 10 கட்ட தேர்தலாக தான் இருக்கும். ஆனால் அந்த விண்டோ பீரியட் 100 டேஸ்க்குள்ள. ஓகே. ஸோ அதில் ஒன்றும் கான்செப்சுவலி லாஜிக்கலி பெரிய பிரச்சனை இருக்கதா எனக்கு தெரியல. அது ஓகே. பட் ஏன் இதை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்களவைக்கு தங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுறது தங்களுக்கு காலப்போக்கில் பலவீனமாயிடும், மக்களை குழப்பணும். 2 ஓட்டுன்னு வரும்போது டெல்லிக்கு யாரை ப்ரிஃபர் பண்ணுறோன்னா தன்னை அறியாமல் அவனை தான் மக்கள் சட்டசபைக்கும் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பிஜேபி நம்புது. ஆனால் அப்படி தானா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க இவ்வளவு அட்டூழியங்களும் செய்து கொண்டிருக்கார்கள் என்பது தான் தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய உண்மை. பட் இதில் ஒரு மத்தியில் ஒரு ஆட்சி கவிழ்ந்தாலோ இல்லை மாநிலத்தில் ஒரு ஆட்சி கவிழ்ந்தாலோ அப்படின்னு வரப்போ அப்போ ஒரு சிக்கல் வராதா? பெரிய சிக்கல் வரும். இப்போ பார்லிமெண்ட்டில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? மெஜாரிட்டி இருந்துன்னா ஓகே. இப்போ சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் நடந்த விபி சிங், சந்திரசேகர், தேவேகவுடா, ஐக்கிய குஜராலுக்கு நடந்த மாதிரி நடத்துதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வழிவகை வச்சுருக்காங்க. கடந்த தேர்தலில் யார் 50% மேலே அல்லது 40% மேலே ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க ஜெயிக்கலாம், அவங்க ஆட்சி அமைக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. புரூட்டல் மெஜாரிட்டின்னு வச்சுக்கோங்க. 2019 மோடிக்கு வந்த மாதிரி வந்ததுன்னா பிஜேபி வந்த மாதிரி. எதிர்கட்சி அந்தஸ்தே 19 இல்லை. எதிர்கட்சியே கொடுக்காம 14-19 எதிர்கட்சி தலைவர் பதவியே கொடுக்காம தான் மோடி கவர்மெண்ட் ரன் பண்ணார். துணை சபாநாயகர் பதவி அதே மாதிரி 19 இல்லை, இப்பயும் இல்லை. ஸோ எல்லா விழுமியங்களும் அரசியலும் சாசனத்தின் எல்லா விழுமியங்களையும் காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கிற மோடி இத்தகைய மசோதாக்களை கொண்டு வருவதன் மூலம், ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை கொண்டு வருவதன் மூலம் மக்களுடன் பெரிய அளவில் விளையாடுகிறார். இந்த சட்டம் அவ்வளவு சுலபமாக மசோதா நிறைவேறாது.